யார் மேல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காவல்துறை மேலயா? அரசு மேலயா? தாவக்க மேலயா? மக்கள் மேலயா? இந்த 4 பேர்ல யார் மேல சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாரும் எல்லா விதத்திலயும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அதுல தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவரு சொல்லியிருக்கிறதுலாம் ரொம்ப 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 காட்டமான ஒரு விஷயமா இருக்கு. அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம், இந்த லட்சுமிபுரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறுகலான ஒரு இடம். அங்க வந்து நெறைய அ பாதுகாப்பு சரியா செய்ய முடியாத ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே அந்த இடத்துல ஆ தமிழக வெற்றிக் கழகம் அது வேணாம் எனக்கு வந்து ரவுண்டான இடம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உழவர் சந்தை இடம் இப்படிலாம் ஒரு சில இடத்தெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த இடத்தெல்லாம் அங்க பாதுகாப்பு காரணங்கள சுட்டிக்காட்டி, அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுங்கிறத சுட்டிக்காட்டி, காவல்துறை அவங்களுடைய நார்ம்ஸ ஃபாலோ பண்ணி, அவங்க வந்து அங்க குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, வேற ஒரு இடத்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்றாங்க. அப்படி வந்து கடைசியா இறுதியாகி வந்தது தான் லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு இது. ஆனா, அந்த லட்சுமிபுரத்துல தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க இறந்ததா கூட சொல்லப்படுது. பெண்கள் நெறைய பேர் இறந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பு இன்னும் அதிகரிச்சாலும், இது வந்து பெரிய பிரச்சனையா தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது.